சன் மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் ஆஷிக். இன்னைக்கு நம்ம சன் மியூசிக் ஷார்ட்ஸ்ல யார் வந்திருக்காங்கன்னா அதிரடி டீம் தான் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கு. சூப்பர். ஓகே, நான் நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா அதிரடி படம் நான் மலையாளத்திலே பார்த்தாச்சு. ஸோ இது வரைக்கும் வந்த இன்டர்வியூஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிலாம் இருக்கும். நான் வந்து மலையாளத்திலே பார்த்ததுனால படத்தை பற்றி நம்ம நிறையாவே பேசலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஸ்பாய்லர் ஃப்ரீயாகவும் பேசிக்கலாம். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதிரடி அப்படின்ற டைட்டில் வந்து ரொம்ப ஒரு மோஸ்ட் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான். எனக்கு கூட அதிரடி இங்கே தான் நடந்துச்சு. ஏன்னா என் கல்யாணம் இங்கே தான் நடந்துச்சு, இந்த பிளேஸ்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும் இந்த ஹோட்டல்ல. ஸோ அதனாலேயே அது நிறைய அதிரடியா வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ உங்க லைஃப்ல அதிரடி தான். அது எல்லாம் சுகமான விஷயம் கிடையாது, அதிரடியான விஷயம் தான். ஸோ உங்களுக்கு எது வைஃப் பார்த்துட்டு பாப்பாங்க தான், பட் இருந்தாலும் சொல்லிக்க வேண்டியதான், சந்தோஷம். ஸோ உங்களுக்கு லைஃப்ல அடிப்பொலியான அதிரடி மொமெண்ட், அதுல இருந்தே போலாம். அடிப்பொலியான அதிரடி மொமெண்ட் இன் யுவர் லைஃப் எதுவான இருக்கலாம்? நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. ஏதாவது ஒன்றுனா ஃபர்ஸ்ட் படம், முதல் படம் ரிலீஸ் பண்ண மூமெண்ட் தான் லைக் த மூமெண்ட் இந்த மாதிரி இருக்கும். அதுல வினீத் ஸ்ரீனிவாசன் தானே ஹீரோ? ஆமா ஆமா ஆமா, குஞ்சிராமாயணன் ஒரு படம். அப்போ அது வினீத் ஸ்ரீனிவாசன், அவர் பிரதர் தியான் ஸ்ரீனிவாசன், பிஜு மேனன், பின்ன நீரஜ் மாதா, அந்த மாதிரி எல்லாம் அவரெல்லாம் நடிச்சிருக்கு இந்த படம். அது 2015 ரிலீஸ் பண்ண படம் தான். அது முதல் படத்தின் எக்ஸைட்மெண்ட் இஸ் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்புறம் எவ்வளோ படம் பண்ணாலும் அந்த படத்துக்கு அதுதான் எல்லாமே. ஸோ அதான் அதிரடி மூமெண்ட் நினைக்கிறேன். உங்களுக்கு லைஃப்ல அதிரடி மூமெண்ட் இப்போ நடந்ததா? இந்த அதிரடி தான் அதிரடி மூமெண்ட். ஆக்சுவலி இந்த அதிரடி தான் என் லைஃப்பில் அதிரடி மூமெண்ட். பிகாஸ் எனக்கு என்னோட ஃபஸ்ட்டு மூவி தியேட்டரில் க்ரூவை கூட பார்க்க அந்த முடியலை. இதுதான் ஐ வாட்ச் இட் வித் க்ரூ, கேஸ்ட் அண்ட் க்ரூ. ஸோ எனக்கு கொஞ்சம் இமோஷனல் ஆகுது, ஹாப்பினஸ் ஆகுது, எல்லா இமோஷன்ஸ் ஒருமிச்சு வந்துடுது. ஸோ அதிரடி தான் என் லைஃப்பில் அதிரடி மூமெண்ட். அதிரடி மூமெண்ட் இவரது ஆல்ஃபா மேல். உங்களுக்கு என்னது? அதிரடி ஒரு அதிரடி மூமெண்ட் தான், அவ்வளவுதான். கட் காப்பி பேஸ்ட் கண்ட்ரோல். எனக்கு என்னன்னா அந்த படத்துல பார்க்கும்போது சிவில் இன்ஜினியரிங் மேல யாருமே சிவில் இன்ஜினியரை இவ்வளோ லவ் பண்ணி அது ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. அந்த கலவையை கலைக்கும் போது எடுத்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க தெரியுமா? ஸோ நீங்க பேசிக்கலி இன்ஜினியர் என்ன படிச்சீங்க? சிவில் தான். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். எலக்ட்ரிக்கல். ஓகே, சிவில் இல்ல. ஓகே, இந்த டெஃபினேஷன் கேட்டோடனே எப்படி இருந்துச்சு? டேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வச்சிருக்கேன் அப்படின்னும் போது ஸ்பாட்லி சிரிப்பா? அது வந்து கான்கிரீட்டை பற்றி இவ்வளோ பாசமா பேசுறாருல்ல, ஆனால் பயங்கர ரிலேட்டபிளா இருக்கும். எனக்கு கூட அந்த மாதிரி அப்போ அது கேட்ட போது எனக்கு ஐ ஹவ் ஆல்சோ தாட் லைக் தட். லைக் கான்கிரீட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லைக் அந்த முதல்ல அந்த சிமெண்ட் போட்டு, கொஞ்சம் சாண்டு போட்டு, கொஞ்சம் தண்ணி போட்டு, கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு அது அப்படியே இட்டு இலக்கி சாக்லேட் மாதிரி அதுங்கன்னு. அப்போ அது சாப்பிட்றதுக்கு ஒரு இது இருக்கும்ல, சைல்ட்ஹுட்ல அதை பார்க்கும்போது அப்பா அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அது பயங்கர ரிலேட்டபிளா இருந்துச்சு. அது எல்லாருக்கும் அது ரிலேட்டபிள் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு இது இருக்கு. அதுக்கு சிவில் இன்ஜினியருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ரிலேட்டபிள். ஆனா இந்த கேரக்டர் வந்து அது பார்த்த போது நான் நினைச்சேன் நான் ஒரு சிவில் இன்ஜினியரா போறேன் இந்த மாதிரி ஒரு இது சொல்றேன். அப்பதான் ப்ரொஃபஸர் அங்க இருந்து வைடா இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கு போடா, எதுக்கடா சிவில் இன்ஜினியரிங், அது போதும் இல்ல, இதுக்கு சிவில் இன்ஜினியரிங் எல்லாம் தேவையில்லாம. அதான் அவர் கேட்கறாரு. அதான் கேரக்டரோட ஒரு இன்ட்ரோ மொமெண்ட் மாதிரி. Same like this, I used to buy electronic small toys when I was during childhood. That's why I think my parents said he'll become an electronic engineer. I did electronic engineering. டாய்ஸ் வாங்குறதுனால அந்த டாய்ஸ் கார் வாங்கி திறந்து ரிப்பேர் பண்ற அந்த மோட்டாரை வச்சு அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வீட்ல. ப்ரோ உங்களுக்கு அந்த மாதிரி கதை இருக்குதா? ഞാനും ട്രിപ്പിൾ ഇതാ. ஓ ஓகே, எல்லாரும் நான் இசிஇ, நீங்க ட்ரிபிள் இ ஈஸி. வாவ், சூப்பர். இன்ஜினியர்ஸ் தான் அப்படின்றது தான் இன்ஜினியர்ஸ் உலகம். இப்போ நம்ம அந்த படத்துலேயே வந்து வினீத் ஸ்ரீனிவாசனுக்கு வந்து ஒரு வருஷமா விடாமல் மெசேஜ் அனுப்பிச்சு ஹாய் சாப்பிட்டீங்களா, போட்டிங்களா, செட்டா ரிப்ளே அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் பேசில் வந்து வாய்ப்பு தேடும் போது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு செலிபிரிட்டிஸ்க்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி மெசேஜ் அனுப்பிச்ச கதை இருக்கா? இருக்கு. வினீத் ஸ்ரீனிவாசன் தானே ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி எவ்வளவு அனுப்பிச்சிங்க மெசேஜ் வினீத்துக்கு? அன்னைக்கு அவர் பெரிய செலிபிரிட்டி, அவர் பெரிய டைரக்டர். அந்த டைம்ல 2 படம் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஒரு டைரக்டர், ஆக்டர் அந்த மாதிரி இருந்தாரு. ஸோ நான் வந்து அந்த டைம்ல வேலை பண்ணிட்டு இருந்தாரு.
அப்போ எனக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். நான் லைக் டன் ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்ல போட்டாங்க. யூடியூப்ல போட்டுட்டு இது லைக் அனுப்பி விட்டாங்க இந்த மெசேஜ் ஃபேஸ்புக் மெசஞ்சரில், சார் ப்ளீஸ் வாட்ச் மை ஷார்ட் ஃபிலிம், சார் ப்ளீஸ் வாட்ச் மை ஷார்ட் ஃபிலிம், அந்த மாதிரி லைக் மெசேஜ் அனுப்பிட்டாங்க. நிறைய ஆள்கள்கிட்ட அனுப்பிட்டாங்க. அதில் வினீத் ஸ்ரீனிவாசன் கூட இருந்தார். அப்போது லைக் வேறொரு ஆக்டர் இது பார்த்துட்டு வினீத் ஸ்ரீனிவாசனோட ஃப்ரெண்டு அஜு வர்கீஸ். அவர் பயங்கர ஹெல்பிங் டெண்டன்சி. ஆமாம், ரொம்ப பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவார் அவர் எல்லாரையுமே. ஸோ அவர் அதை அவர் பார்த்துட்டு நம்பர் கேட்ட கால் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வினீத் ஸ்ரீனிவாசன் கிட்ட சொன்னார், இது ஷார்ட் ஃபிலிம் பாருங்க நல்லா இருக்குன்னு சொன்னார். வினீத் ஸ்ரீனிவாசன் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு என்னோட மெசேஜுக்கு ரிப்ளை அனுப்பிட்டார். எனக்கு உங்களோட ஷார்ட் ஃபிலிம் பிடிச்சிருச்சு, நல்லா இருக்கு, ஓகே சார், சார் அசிஸ்டண்ட் ஆக முடியுமா, அந்த மாதிரி அப்படி திருப்பி அப்படி ரிப்ளை பண்ணிட்டார். ஸோ அவர் சொன்னார், இப்போது படம் ஒன்றும் பிளான் பண்ணல, நாட் எனிதிங் இஸ் கோயிங் ஆன், பட் ஐ லெட் யூ நோ இஃப் தெர் இஸ் எனிதிங். அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன். லைக் ஐ டிடன்ட் கோ அண்ட் லைக் சார் ஹாய் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங், டெய்லி மெசேஜ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், சார் ஃபுட் சாப்பிட்டு ஃபுட் சாப்பிட்டாச்சா, எப்படி இருக்கு, இல்ல அது இல்ல, லைக் வெயிட்டட். தென் ஆஃப்டர் 8 months அவர் திருப்பி லைக் மெசேஜ், ஆர் யூ ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் இன் அசிஸ்டிங் மீ ஒரு மெசேஜ். அது வேணா என்னோட லைஃப்ல அதிரடி மொமெண்ட் சொல்ல முடியும். லைக் ஆர் யூ ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் இன் அசிஸ்டன்ட் மீ, இந்த மாதிரி அவர் ஞாபகம் வச்சு 8 months அப்புறம் எங்கிட்ட மெசேஜ் அனுப்பிட்டாரு. ஸோ தேட் வாஸ் லைக் ஒன் அதிரடி மூமெண்ட் ஃபார் மீ. ஐ வாஸ் லைக் எஸ் சார், வை நாட், வாட் ஆர் யூ சேயிங். அப்படிதான் என்னோட லைக் கரியரே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணாரு திரான் ஒரு படத்தில் 2013. அதுக்கப்புறம் 2015 நான் பண்ண டிரெக்டோரியல் படத்துல அவரே ஹீரோவா நடிச்சாரு. பின்ன அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கிறார். லைக் அந்த மாதிரி ஜேர்னி அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சது வந்து இந்த வருஷங்கள் சேஷம்ல அதுக்கு ஒரு ஆட் ஒன் இருக்கு. என்னது? அன்னைக்கு அனுப்பிய மெசேஜஸ் இல்ல, அதுக்கப்புறம் இப்போ வந்து யாராவது ஃபேஸ்புக் மெசேஞ்சர்ல எடுத்து பார்க்கும்போது என்னோட பழைய மெசேஜ் கிடைக்கும். நஸ்ரியா அன்னைக்கு அவரு லைக் ஸ்டார் ஆயிடுச்சு இந்த அந்த டைம்ல. அப்போ நஸ்ரியா இப்போ லைக் சேர்ந்து நடிச்சாருல்ல சூக்ஷ்மதர்ஷினி. என்னடா அது இப்போ வேற நஸ்ரியா ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நீங்க எப்பயாச்சும் ஓபன் பண்ணி பாக்குறீங்களா? இப்போ நிறைய இப்போ வேற எந்தெந்த ஸ்டார்க்கெல்லாம் அமைச்சிருக்கோம், அந்த பழைய மெசேஜ் எல்லாம் ரீட் பண்ண செமையா இருக்குல்ல மெசேஜ். எனக்கு ஒரு கேள்வி, என்ன மெசேஜ் நஸ்ரியாக்கு? ஹாய் 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 மேம், ப்ளீஸ் வாட்ச் மை ஷார்ட் ஃபிலிம், நேரம் இஸ் வெரி குட், யுவர் பெர்ஃபார்மன்ஸ் அமேசிங் இன் ராஜா ராணி. ஷார்ட் ஃபிலிம், ப்ளீஸ் வாட்ச் மை ஷார்ட் ஃபிலிம், ப்ளீஸ் ஷேர் இஃப் யூ லைக் இட். இந்த மாதிரி எப்படியாவது ஒரு விசிபிலிட்டி வேணும். அதாவது எப்படி சொல்றது பாருங்க, லைஃப் ஒரு மேஜிக்ல எப்படி ஒரு இது டேலண்ட்டை வச்சு கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணி அடிச்சோன்னா கரெக்டான பிளேஸில் வந்து நம்மளை உட்கார வச்சிருன்றது இது கிரேட் எக்ஸாம்பிள். யூ ஆர் கைஸ் சூப்பர் அமேசிங். இப்போ வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த வருஷங்கள் சேஷம்ல ஒரு விஷயம் சொல்வீங்க, அது டக்குன்னு தியேட்டருக்குள்ளே வரும்போது இது சினிமாடா மேஜிக்கடா அப்படின்வீங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எடுக்கும்போது இது எலிவேட் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடித்து அந்த மியூசிக் பிளெண்ட் ஆகி அந்த டப்பிங் வாய்ஸ் கரெக்டாக உட்காந்து அந்த சினிமா தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப எலிவேட் ஆன சீக்வன்ஸ் உங்களுடைய ஃபிலிம் கரியர்லேயே. இந்த சீன் நான் எடுக்கும்போது ஒன்று எதிர்பார்த்தேன், ஆனால் அது டபுள் ட்ரிபிள் டமாக்காவாக பயங்கரமாக போச்சு அப்படின்னா என்ன இது இருக்கா? பொன்மானில் இருக்கிற அந்த லாட்ஜ் சீனை, லாட்ஜ் சீன் அது இல்ல சரி டைலக்ட் கரெக்ஷன் லோட்ஜ்னு சொல்லுவாரு கேரளாவில். தமிழ்ல சொல்லும்போது லாட்ஜ்னு சொல்லணும்னால திடீர்னு கரெக்ட் பண்ணிட்டாங்க. அங்க ஒரு லோட்ஜ் சீன் இருக்குல்ல, அதிரடி படம் நான் தான் டப் பண்ணேன் தமிழ்ல. நல்லா இருக்கு. நீங்க மரணமாசே பண்ணிருப்பீங்கல்ல? மரணமாஸ் இல்ல, ஆனா வாய்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அப்படியா? யா ஹி இஸ் ஆல்சோ லைக் இப்போ ராவடின்னு ஒரு தமிழ் படம் பண்ணிருக்கு, அதுவும் ரிலீஸ் ஆக போற அந்த படத்திலும் டப் பண்ணிட்டாங்க. அப்ப அதோட கோச்சிங்ல இருந்து தான் வருது. அந்த படத்துல கூட டப் பண்ணும்போது காலேஜ் ஹாஸ்டல் அது ஒரு கேரக்டர் நேமும் இருக்கு, ஜாலி. பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேரு கூட ஜாலி. அப்போ ஜாலி காலேஜ் ஹாஸ்டல்ல போய் அப்படி டப் பண்ணிட்டாங்க. அப்ப டேரக்டர் வந்து அண்ணா அந்த மாதிரி இல்ல, அதல்ல ஜாலி ஜாலி காலேஜ் ஹாஸ்டல்ல போய் அப்படி சொல்லும் போதுதான் அது அதாவது மங்கிலீஷ் வரக்கூடாது, இல்ல தங்கிலீஷ் வரணும். அதான் கரெக்ட்னு கூட கரெக்ட் ஒரு டீ இருக்குல்ல, அங்க டீ கரெக்ட்
டீ சாப்பிடலாமே, இங்கே வந்து டீ சாப்பிடலாமே, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. அதான் இப்போ திடீர்னு அது ஞாபகம் வந்துச்சு. அதான் லாட்ஜ்னு கரெக்ட் பண்ணும்போது இவர் அப்படியே சிரிச்சுட்டாங்க. அதான் பேசிட்டு இருந்தார். ஓகே, பொன்பான அந்த லாட்ஜ் சீன்ல லாட்ஜ் சீன்ல அது அந்த மாதிரி ஒரு இதுதான். லைக் அது பண்ணும்போது இது அவ்வளோ இமோஷனலாக ஜெனுவினாக தான் பண்ணிட்டாங்க. ஆனால் அது அந்த படம் ரிலீஸ் ஆகி அது ஓடிடியிலலாம் வந்ததுக்கப்புறம் லைக் ஒவ்வொரு லாங்குவேஜில் அது பயங்கரமாக ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு சீனாக மாறிடுச்சு. லைக் ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பாய்க்கும் லைக் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த லாங்குவேஜ், வேற ஒரு இட் இஸ் தமிழா தெலுங்கா கன்னடா இன்னும் இல்லை, இந்த சீன் மட்டும் அந்த மாதிரி ஒரு லைக் பயங்கரமாக ரீல்ஸ் அந்த மாதிரி லைக் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், மிடில் கிளாஸ் பாய்ஸ் எல்லாருக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு பயங்கர இன்ஸ்டன்ஸ். அது பயங்கரமாக போயிடுச்சு அந்த சீன். அது லைக் பிக்கஸ்ட் லைக் ஆக்டர்னு லைஃப்பில் லைக் ஃபினோமினல் நினைக்காத இடத்துல போன மாதிரி ஒரு சீன். அண்ட் லைக் ஆல்சோ இட் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேரோட லைஃப்ல பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு சீன் கூட அந்த மாதிரி ஆ சீன். லைக் அமேசிங், நல்ல ஒரு ரிலேட்டபிளான ஒரு சீக்வன்ஸுமே கூட. சூப்பர். இந்த மாதிரி நிறைய உங்கள் படங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அது நல்ல ஒரு சூப்பர் அது மாதிரி பண்ணுறது. அந்த வகையில் நம்ம அதிரடியிலையுமே பார்க்கும்போது இந்த ஃப்ளாஷ் மாப், அந்த இப்படி ஒரு அதிரடின்றதுனால இப்படி ஒரு அதிரடியான அது என்ன சாங்? அது ஒரு மலையாளத்தில் ஒரு சாங் போட்டு டக்குன்னு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களே, அதுக்கு இது தமிழில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? மாற்றங்கள்? தமிழ் வேற சாங் தான், தமிழ்ல வேற சாங் இருக்குது, சூப்பர் சாங் தான் அது. செம்ம காமெடியா இருக்காது. அது இவர் தான் அந்த கேங், கூட்டுக்கார் கேங். உங்களுக்கு தெரியாதாடா எங்கள் கூட்டுக்காரன்னு? எதுக்குடா கேங் பேரே கூட்டுக்கார். சூப்பர், உண்மையிலே கேங் போடுறதுக்கு நல்ல சூப்பர் பேரு கூட்டுக்கார் கேங். உங்களுக்கு தெரியாதா உங்க கூட்டுக்காரன்னு? எதுக்குடா போட்டு நேம் எல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு கேங் தான். நல்ல இது கூட்டுக்கார் கேங்கோட ஃபிளாஷ் மாப் தான் அது. கேங்கோட லீடர் தான் இவர் தான் கேங்கோட லீடர் தலை. இப்போ உங்களோட கூட்டுக்காருக்கு வருவோம், சஞ்சு சாம்ஸ். அது என்ன கதைன்னு தெரியல. இந்தியா மேட்ச் நடந்தாலும் இப்போ 6 அடிப்பான் பாருன்னா 6 அடிக்கிறாரு. இப்போ நேற்று மேட்ச்சில் வந்துட்டு ஒரு 6 அடிப்பாருன்னு அதே என்ன சொல்லி வச்சு நான் இந்த பால் சொல்லுவேன் 6 அடிச்சிடணுன்ற மாதிரியா? இல்லை எல்லா பாலுக்கு நான் சொல்லுவேன்ப்பா, நம்ம அடிச்சு எது ஒர்க் அவுட் வந்து அதை போட்டு வீடியோ போட்டுருவோம். அப்படி இல்லை, நேற்று வந்தது ஃபர்ஸ்ட் பால்ல அடிச்சுட்டாங்க. ஏன்னா அது ஃப்ரீட்டு அடிக்க முடியும். சஞ்சு இருந்தா 6 தானே அடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் பால் நோ பால். ஓகே அலையா போடுறா வீடியோ, 6 அடிக்க போற. சிம்பிளா இருந்துச்சு, அவ்வளோ ராக்கெட் சயின்ஸ் கிடையாது அதுக்கு. அதான். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டெய்லண்ட் கூட இருந்தாரு, அதை நான் போடல. அடுத்த பால் சஞ்சு 6 அடிக்க போறேன், அவுட்டு. திரும்பி வா, கேமரா திரும்பி வா. லைக் அடுத்த பால் அண்ணா 6 அடிக்க போறேன், அவுட்டு, டிலீட். சூப்பர், ஃபன் ஃபன் ஃபன். பிஹைண்ட் தி சீன்ஸ் இதுதான். அதுதான் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. இதே மாதிரி தான் இப்போ பொதுவாகவே உங்களுடைய ரைட்டிங் ப்ராசஸ் அதை பற்றி பேசலாம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு படமும் நீங்கள் இது பண்ணுற இதில் வந்து மின்னல் முரளியோட ரைட்டர் தான் நம்ம அதிரடி டேரக்டர் அப்படின்னும் போது, ஸோ நீங்கள் நிறையா விஷயங்கள் சீக்வன்ஸ்லாம் பேசுவீங்க. பேசும்போது உங்களுக்குள்ளே இப்போ ஆக்டர் அப்படின்றதுனாலுமே உள்ள இந்த டேரக்டர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வெளியே வந்துருவாரா இல்லை ஐ எம் ஆக்டர் ஒன்லி, டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்குமா? குரூப் ஆஃப் டீம் ஒர்க், அதுதான் லைக் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப், அது ரெஸ்பெக்ட் டெஃபினெட்லி தேர். ஆனால் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் டைமில் இந்த மாதிரி எல்லாம் டைமில் லைக் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான். லைக் நம்ம லைக் சேர்ந்து நிறைய நாளாக ஒர்க் பண்ணுறேன். லைக் அந்த டைம்லேருந்து லைக் இப்போ 8-9 இயர்ஸாக இருக்கும் லைக் சேர்ந்து வேலை பண்ணுறது. அப்போ அதனால தெர் இஸ் நோ ஈகோ அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. லைக் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாருக்கும் கொலாபரேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். ட்ராவல் பண்ணி நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு தான் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனுக்கு எல்லாம் போகிறேன். இப்போ என்னோட நான் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு கூட அவர் தான் ரைட்டர்ஸாக இருக்கிறாரு. ஸோ அந்த படத்தோட டிஸ்கஷன்ஸ் கூட அந்த மாதிரி தான், ஒரு ட்ராவல் பண்ணி லைக் கேஷுவலாக ஜாலியாக லைக் சில் பண்ணி தான். லைக் இந்த ப்ராசஸே அப்படி தான். நம்ம ஒரு போர்ட் ரூம்ல இருந்து ஒரு மீட்டிங் ரூம்ல இருந்து போர்டில் இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அப்போ லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராவலிங் அண்ட் ரைட்டிங் அண்ட் அப்போ தான் அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ண முடியும். வேலையை நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். டியூ டு சம் சில விஷயங்கள்னால தலைவலிகள் இருவரும் வந்து ஃப்ளைட்டில் பறந்து செல்லும் காரணத்தினால் ஸோ அவங்க 2 பேருக்கும் இந்த நேரத்தில் நம்ம வந்து நன்றியை சொல்லி இந்த கான்வர்சேஷன் வந்து அவங்களை அனுப்பிச்சிடுறோம். ப்ரொடியூசருக்கு எஸ் அஃப்கோர்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுடைய நான் ஆடியன்ஸாக நான் அதிரடியை வந்து கண்டு
அதனால ரொம்ப இதாவே சொல்லலாம், ப்ரைடாவே சொல்லலாம், ஐ எம் டூயிங் த ஃபினாமினல் ரோல் இன் அதிரடி அப்படின்ற மாதிரி நீங்க 2 பேருமே சொல்லலாம். நீங்களும் சொல்லுங்க. எஸ், இவங்க வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க, வேற மாதிரி இருக்கு இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ்லாம். ஸோ கண்டிப்பா நீங்க தியேட்டர் May 22 ரைட்? எஸ், May 22 போய் பாருங்க. தமிழ்ல, தூய தமிழ்ல இருக்கும். ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, பயங்கரமா இருக்கும். அண்ட் தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ இந்த இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஆட்கள் வந்து மலையாள சினிமா மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து சில படங்கள் வரமாடுது, மலையாள சினிமா சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ் சினிமாவில் இந்த படங்கள்லாம் தமிழ் சினிமா மாதிரி மலையாளத்தில் இன்னும் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினைக்கிற தமிழ் படங்கள் ஏதாவது இருக்கா? இதாண்டா சினிமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழ் படத்தில் சில இது பார்த்து வியந்து பார்த்த ஒரு படம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? படங்கள் அப்படின்னா என்ன சொல்வீங்க? தமிழ் படங்கள்ல எனக்கு வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன் பண்ண ரீசெண்டான மூவிஸ்னா இது ஜிகர் தண்டா, சூதுகவோட காமெடி லைக் பயங்கர காமெடி தான். லைக் வெரி ரிலேட்டபிள். லைக் இந்த மீட்டர் செம்ம மீட்டர் ஆக்சுவலி. ஈவன் ஜிகர் தண்டா கூட அதோட டார்க் காமெடியாக இருந்தால் கூட அந்த மாதிரி அந்த ஜானர் லைக் தியேட்டர்லேருந்து இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி படம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு அந்த படங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் ஆக்சுவலி லைக் பயங்கரமாக இன்ஸ்பிரேஷன் பண்ண படங்கள் தான். இல்லைன்னா மணிரத்னம் சாரோட படங்கள் எல்லாம் பயங்கர லைக் பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். இப்போது நாயகன், தளபதி, ஓகே கண்மணி, லைக் ஆல் தீஸ் ஃபிலிம்ஸ் ஹவ் இன்ஸ்பயர்ட். அதெல்லாம் இப்படி தியேட்டர்ஸ்லேயே போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை இப்போ வந்து டிவிலையோ சிடியோ அந்த மாதிரி வாங்கி? டிவி தான். தியேட்டரில் அன்னைக்கு லைக் லைக் மை சைல்ட்ஹுட் அந்த மாதிரி தியேட்டரில் நிறைய படம் பார்க்குறதுக்கு லைக் ஐ டென்ட் கோ டு தியேட்டர்ஸ் தென். ஓகே, இட் வாஸ் ஆல் இன் டிவி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். டிவியில் லைக் ஆனால் பார்க்குற படம் எல்லாமே இந்த மாதிரி தமிழ் மலையாளம் படங்கள் தான். தமிழ் படங்கள் நிறைய பார்த்துட்டு இருந்தார், மலையாளம் படங்கள் நிறைய பார்த்துட்டு இருந்தார். இல்லை ரோஜா இருந்தால் கூட, பாம்பே இருந்தால் கூட, லைக் ஆல் தீஸ் ஃபிலிம்ஸ் பயங்கர இன்ஸ்பிரேஷன். இப்போ ரீசெண்டாக கூட அந்த படங்கள் எல்லாம் திரும்பி பார்க்கும்போது தான் அதோட கிராஃப்ட் கொஞ்சம் அதிகமாக லைக் யூ கெட் டு நோ. அந்த டைமில் அது ஆடியன்ஸாக அவ்வளோதான், ஜஸ்ட் என்ஜாய்டு த ஃபிலிம். இப்போ தான் அதோட சீன், கோரியோகிராஃபி, கேரக்டர்ஸ், ரைட்டிங் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக லைக் புரியற மாதிரி இருக்கிறது. ஸோ ஓகே, அஸ் அ ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஹூ இஸ் த ப்ரொடியூசர் உங்களுக்கு? நான் தான் ப்ரொடியூசர். சூப்பர். யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? அதான் அந்த டைம் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்களா, இல்லை காலேஜ் முடிச்சிருந்தீங்களா அப்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது? படித்த டைம்லையும் பண்ணிட்டாங்க, முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிட்டாங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த டைம் அப்போ வரும்போது எப்படி அந்த இப்போ ஏதாவது பெரிய பட்ஜெட் கிடையாது, 3000 rupees தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் அந்த டைம் நமக்கு. ஆமாம், டஃப் தான். டப்பிங்க்கு தேவைப்பட்ட பட்ஜெட் தான். பாக்கி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு, கேமரா ஃப்ரெண்டோட கேமரா, ஆக்டர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, கார் ஃபியூவல் கூட ஃப்ரெண்ட்ஸ் காரில் தான். அப்போ காஸ்ட் இல்லை. ஓகே, லைட்டிங் எல்லாம் வந்து லைக் கிச்சனில் இருக்கிற பிளைட் எடுத்து வச்சு இப்படி ஒரு லைட் போட்டு பவுன்ஸ் பண்ணி அந்த மாதிரி அதான் பண்ணிட்டு லைக் நோ ஜீரோ காஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். டப் பண்ணுறதுக்கு ஸ்டுடியோ தேவை. ஓகே, அதுக்காக கொஞ்சம் காசு செலவிட்டாங்க. இல்லைன்னா லோ பட்ஜெட், வெரி லோ பட்ஜெட். மின்னல் முரளி ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்து அஸ் ஓடிடி ஃபிலிம் அந்த டைம் கோவிட்னால. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் தேட்டரிக்கல் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. பட் டியூ டு சில சர்க்கம்ஸ்டன்ஸ்னால ஓடிடியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகிடுச்சு, எல்லாரும் பார்த்துட்டாங்க, எல்லார் கண்ணிலையும் போய் சேர்ந்துருச்சு. ஆனால் அந்த டைம் ஐயோ தேட்டரிக்கல் போலையேன்ற ஒரு டைலமா இருந்துச்சா, இல்லை ஓகே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் போய் கண்டிப்பாக சேர்த்துருன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சா? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வென் தே செட் ஓடிடி போகிறேன்னு சொன்ன போது பயங்கரமாக ஆயிடுச்சு, பயங்கர டவுன் ஆகி போயிடுச்சு. லைக் ட்ரொமேட்டிக் ஆயிடுச்சு. அந்த படமே தியேட்டருக்காக இமேஜின் பண்ணி ஒரு லைக் டார்க் ரூமில் இருந்து எல்லாரும் சேர்ந்து அது பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் தான். ஒரு சூப்பர் ஹீரோ படம் தானே. எண்ட் ஆஃப் த டே லைக் பிக் ஃபைட்ஸ், சீக்வன்சஸ், அந்த மாதிரி எல்லாம் இமோஷன்ஸ், காமெடி, கமர்ஷியல் பேக்கேஜ் ஃபிலிம் தான். அப்போ அந்த படம் ஒரு தியேட்டரில் பார்க்குறதுக்கு தான் அந்த எல்லாரும் சேர்ந்து அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டாங்க. அதுக்கடையில் கோவிட் வந்துடுச்சு, கோவிடுக்கு இடையில லாக்டவுன் ஆகிடுச்சு, லாக்டவுனுக்கு அப்புறம் ஷூட் பண்ணாமல் இருந்த ஒரு 1 year யூ டோன்ட் நோ, ஸ்டில் பிக் ஃபைட் சீக்வன்சஸ் நீடட் டு பி ஷார்ட் பட் வி குடன்ட் ஷூட். அதுக்கப்புறம் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு தான் அந்த இதெல்லாம் சீக்வன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு நிறைய லைக் ஹெக்டிக்காக இருந்துச்சு அந்த ப்ராசஸ் எல்லாமே. பிக் ஃபிலிம் இன் அ வெரி லிமிட்டட் ரிசோர்ஸஸ், அந்த மாதிரி விஎஃப்எக்ஸாக இருந்தால் கூட, ஆக்ஷனாக இருந்தால் கூட பயங்கரமாக மலையாள சினிமாவுக்கு அந்த அளவுக்கு செலவு பண்ண முடியாது அந்த டைமில். அந்த டைமில் தான் வி ஆர் ஆஸ்பைரிங் ஃபார் அ பிக் ஃபிலிம். லைக் ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு உள்ள
மார்வல் டிசி படங்க தான் ரெஃபரன்ஸாக இருக்கும். எஸ். அப்போ அந்த ரெஃபரன்ஸ் கம்பேரிசன் வைக்கும்போது நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது அது கரெக்டாக கன்வின்சிங்காக லேண்ட் பண்ணணும். விஎஃப்எக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். விஎஃப்எக்ஸ் ஆர்டிஃபிஷியலாக தெரியக்கூடாது. அப்போ விஎஃப்எக்ஸ் எல்லாம் கரெக்டாக எப்படியாவது ரியல் ஆகிற மாதிரி லுக் அண்ட் ஃபீல் அட் ஷுட் பி லைக் தட். விஎஃப்எக்ஸால் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது படத்துலேருந்து, கதையிலேருந்து, கேரக்டர்ஸ்லேருந்து. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தார். ஸோ அந்த ப்ராசஸே பயங்கர லைக் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் அண்ட் எவ்ரி திங். பட் ஒன் திங் விச் வி வேர் ஆல் டிரைவிங் அஸ் ஃபார்வர்ட் வாஸ் டு see this film one day in big screen. அதான் அவனோட மோட்டிவேஷன், அதான் நம்ம டிரைவ். அந்த ஒரு 2 years 3 years ப்ராசஸ்லே கோவிட் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் இது வந்து ஒரு இருட்டு முறையில் லைக் வி ஆர் ஆல் பி வாட்சிங் இட் ஒன் டே அண்ட் தேட் வில் பே ஆஃப் ஆல் திஸ் ஹார்ட் ஒர்க். நீ யோசிச்சுட்டு தான் போட்டிருந்தாரு. ஆனால் அது லைக் லாஸ்ட் மினிட்ல வந்து இப்படி லைக் இல்லை அது தியேட்டரில் வர போகுது இல்லைன்னு சொல்லும்போது தட் வாஸ் வெரி ட்ரொமேட்டிக் ஃபார் ஆஃப்டர் ஆல் திஸ் ஜேர்னி அண்ட் ட்ரீம்ஸ் ஆஃப் மேக்கிங் திஸ் இன் டு சம்திங் எல்ஸ். அப்போது அந்த டைமில் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் in another way it paid off in a different point of view. It opens the world market. Yeah, Netflix மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் வரும்போது லைக் யூ வில் கெட் த விசிபிலிட்டி, தே வில் மார்க்கெட் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஒரு மலையாளம் படம் இல்லாமல் அது ஒரு லைக் குளோபல் ஃபிலிமாக அவர் மார்க்கெட் பண்ணிட்டாங்க. நாட் ஜஸ்ட் இன் இந்தியா, அக்ராஸ் த குளோப். நம்ம யோசிக்காம இடத்துல கூட அந்த படத்துக்கு ஒரு ரீச் வந்துடுச்சு. இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கூட அந்த படம் பார்த்த ஆள்கள் இருக்குது. அவர் லைக் we have seen people talking. இப்போ ஒரு மலையாளம் ஒரு தமிழ்நாட்டில் பார்த்த சொல்கிற மாதிரி யூரோப்பில் இருக்கிற ஒருவர் இல்லைன்னா சவுத் அமெரிக்கா அந்த மாதிரி நாட் லைக் எவ்ரி ஒன் வாஸ் வாட்ச் அந்த மாதிரி இல்லை. ஆனால் ஆள்கள் இருக்கு. காட் தட் விசிபிலிட்டி சம்வேர். ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு விஷயம் தானே. நம்ம இங்கே இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணி ஆனால் எங்கேயோ தெரியாமல் இருக்கிற இடத்துல கூட இந்த இந்தியாவுக்கு வெளியில கூட தெரியாமல் இருக்கிற இப்போ கூட பார்த்துட்டு இருக்கலாம். மின்னல் முரளி எங்கேயோ யாரோ பார்த்துருக்கலாம். that global visibility was like wow kind of a feeling for us. அந்த ரிலீஸ் பண்ண வீக்ல கூட 40 countries it was trending in the first week. 40 countries-னா இந்தியன்ஸ் இருக்கிற ஏரியா மட்டும் இல்லை. இப்போ ஜிசிசி, ஸ்ரீலங்கா இல்லைன்னா ஒமான், கத்தர் அந்த மாதிரி எல்லாம் ஓகே இந்தியன்ஸ் இருக்கலாம், லைக் மலையாளிஸ் இருக்கலாம், அந்த மாதிரி யோசிக்கலாம். ஆனால் இட் வாஸ் ட்ரெண்டிங் இன் உருகுவாய், அர்ஜென்டினா அந்த இடத்துல எல்லாம் லைக் இந்தியன்ஸ் கூட இல்லாமல் இருக்கிறது கூட இடத்துல கூட ட்ரெண்டிங்காக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வீக்கில். அப்போ லைக் அர்ஜென்டினா மெஸ்ஸி அந்த மாதிரி மெஸ்ஸி எல்லாம் பார்த்துருக்குமோ, மெஸ்ஸி ஜாலியா ஒரு லெசி குடிச்சிட்டு ஓ மின்னல் முரளியின் நெட்ஃப்ளிக்ஸ் சில் அப்படியெல்லாம் யோசிக்கல. ஸோ அது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் லைக் வாவ் கைண்ட் ஆஃப் காட் ஹேஸ் ஓன் பிளான் அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று நினைக்கும் போது அது சூப்பராக எவ்ரிதிங் ஹேப்பன் ஃபார் அ ரீசன். பட் யூ ட்ரஸ்ட் கர்மா. If you are sincere and genuine to what you are doing, it will pay off you in some another way. Maybe not as you have expected. Yes, it's a good takeaway of the video இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சீக்வன்ஸ் இப்போ பேசுனது. அண்ட் எனக்கு வந்து இப்போ இந்த ஜே படங்கள், அதாவது உங்களுக்கு இந்த ஜே அப்படின்ற ஒரு படம் வந்து அது பார்த்துட்டு தமிழ் ஆடியன்ஸ் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இங்கே ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய படங்கள் வந்து கோதாவாக இருக்கட்டும் அதெல்லாம் டேரக்டராக வந்து உங்களை இது பண்ணாலுமே உங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஓகே யாருப்பா அது இந்த அளவுக்கு யார் அடி வாங்குறா அப்படின்ற மாதிரி அதில் ஒரு ஜம்ப் சீக்வன்ஸ்லாம் இருந்திருக்கும். அதுக்கு எவ்வளோ டூப்லாம் போட்டாங்களா இல்லை நானே நிறைய இது அடிச்சு உடச்சி விழுந்தப்பா அப்படின்ற மாதிரி? ஜெயஜெயில் டியூப் இருந்தாரு, ஆனால் நிறைய அடி வாங்கிடுச்சு. தர்ஷனா தான் இதுலயும் நடிச்சிருக்காங்களே. ஆமா கேமியோ மாதிரி. அப்போ தர்ஷனா டியூப் இல்லாம தர்ஷனா பண்ணும் போதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அடி. எனக்கு ஸ்டிச் எல்லாம் போட்டு போனாங்க. இங்க லிப்பில் எல்லாம் கிக் கிடைச்சாச்சு அந்த ஷூட்டு கடையில. அந்த அது வச்சு ஸ்டிச் எல்லாம் போட்டு அப்படி இருந்தாரு. அது அவரு டைமிங் மிஸ் பண்ணதோ நான் டைமிங் மிஸ் பண்ணதோ தெரியாது. இப்போ அதுக்கு டிபேட் போயிட்டு இருக்கு. நீங்க தான் டைமிங் மிஸ் பண்ண இல்ல நீ தான் மிஸ் பண்ண அப்படியே சொல்லுவாரு. கிக் இப்படியே வரணும், அந்த டைம்ல நான் இப்படியே டாட்ஜ் பண்ணணும். ஆனா கிக்கு லேட் ஆயதோ டாட்ஜ் லேட் ஆயதோ தான் பிரச்சனை. இப்ப கூட டிபேட்ல நீ கிக்கு லேட் ஆயிடுச்சு இல்ல நீ டாட்ஜ் லேட் ஆயிடுச்சு அது இப்படியே பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா எண்ட் ரிசல்ட் எனக்கு ஸ்டிச் கிடைச்சிச்சு, 2 ஸ்டிச். அதாவது ஒரு அவார்டு மாதிரி மெடல் மாதிரி கிடைச்சது. இப்போ ஃபைனலா என்னோட வைஃப் அதை பற்றி கேட்ட போது ப்ரொடியூசர் வந்து பயங்கர சீரியஸா ஓகே எலிசபெத் ஒரு பிரச்சனை இருக்கு என்ன
அது எப்படி சொல்லுன்னு தெரியாது. ஒரு ஆக்சிடென்ட் ஷூட்டிங் கடையில். அப்போது என்னாச்சு, அது பெசிலுக்கு ஒரு கிக் கிடச்சாச்சு தர்சனாவிலிருந்து. 2 ஸ்டிச்சு. இப்போ எல்சோத்தோட முதல் ரியாக்ஷன் வாஸ் லைக், ஐயோ அப்போ கண்டினியூட்டி கண்டினியூட்டியை பற்றி கேட்குறாரா? அவ ஸ்டிச் போட்டா கடை. அது ஓகே, ஷூட் நடக்கணும்ல, கண்டினியூட்டி என்ன பண்ணுச்சு? சூப்பர், வா வாட் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்றது தான் சூப்பர் அமேசிங். நிறைய பேர்கிட்ட வந்து கேள்விக்கு, அதாவது இப்போ உங்களை ரீச் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பெசில் அவர்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ஒரு டைரக்ஷனுக்கு தான் மூவ் ஆக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக ஹி இஸ் வில்லிங் டு அவங்களுடைய ரைட்டிங் ப்ராசஸ் போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அது வந்து நம்ம நிறைய இந்த யூடியூப்பில் பார்த்தோ இல்லை மற்றவங்க சொல்லியோ கேட்குறத விட உங்கள்கிட்ட இருந்து வாட்ஸ் த நெக்ஸ்ட் மூவ், தமிழ்நாடு இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. எப்படியாவது கேளுங்க. கேட்டாலும் சொல்ல மாட்டேன்டா, சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அது இருக்கும். இருக்கும். அதுதான், அது ஒரு அதிரடி இருக்கு.